கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஏப்ரல் 5. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, அனுதினமும் தேவனோடு. இன்றைய தலைப்பு, இன்றும் பேசும் கல். பயப்படாதிருங்கள், அவர் உயிர்த்தெழுந்தார், அவர் இங்கே இல்லை. மார்க் 16:6. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, கிறிஸ்து மரணத்தை ஜெயித்து பாதாளத்தை வென்று ஜெயம் சிறந்து உயிர்த்தெழுந்த இந்நாள் கிறிஸ்தவர்களாகிய நமக்கு வெற்றியின் நன்னாள். உயிர்த்தெழுதலின் மகத்துவம். பல நூறு ஆண்டுகளுக்கு முன்பே ஏசாயா தீர்க்கதரிசி இயேசுவானவர் மரணத்தை ஜெயமாக விளங்குவார் என்று தீர்க்க தரிசனமாக கூறியுள்ளார். கிறிஸ்தவத்தின் முதுகெலும்பும் அடிப்படை சத்தியமும் கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதலே. எந்த மதத்திலும் மரித்து உயிர்த்த தெய்வத்தை நாம் காண முடியாது. ஆனால் கிறிஸ்தவ மார்க்கத்தில் இயேசு உயிரோடு எழுந்து இன்றும் ஜீவிக்கிறார். மற்ற மார்க்கங்களைப் போல் அல்லாமல் உயிர்த்தெழுதலும் நம்பிக்கையும் இந்த மார்க்கத்தில் உண்டு. ரோம போர் சேவகராலும் அரசாங்க சட்டங்களினாலும் முத்திரைகளினாலும் கிறிஸ்துவை கல்லறைக்குள் அடக்கி வைக்க முடியவில்லை. திறந்திருக்கும் கிறிஸ்துவின் கல்லறையே கிறிஸ்தவர்களை உருவாக்கும் கருவறை. உயிர்த்த கிறிஸ்துவை சந்தித்தவர்கள். இயேசு முதலில் மகதலேனா மரியாள் என்ற பெண்மணிக்கே தரிசனமானார். மரியாளை பார்த்து மரியாளை என்று பெயர் சொல்லி அழைத்த தேவன் தாமே நம் ஒவ்வொருவரையும் அவர் அண்டைக்கு அன்போடு அழைக்கிறார். சீஷர்களை சகோதரர்களே என்று அழைத்து அவர்களுக்கும் காட்சியளித்தார். பேதுருவை இயேசு மன்னித்து தனிப்பட்ட விதத்தில் அவனுக்கு தரிசனமானார். இன்னிய அப்போஸ்தலனான தோமாவின் சந்தேகத்திற்கு விடையளித்து அவருக்கும் காட்சியளித்தார். இன்னும் 500 பேருக்கும் அதிகமானவர்களுக்கும் அப்போஸ்தலர்களுக்கும் தம்மை உயிரோடு இருக்கிறவராக காண்பித்தார். கிறிஸ்து உயிர்த்தெழுந்ததினால் நாமும் உயிர்த்தெழுவோம் என்ற உயரிய நம்பிக்கையுடையவர்களே கிறிஸ்தவர்கள். ஒருவரை ஒருவர் நேசித்து வேறுபாடுகளை ஒதுக்கி இயேசு கற்பித்த நற்குணங்களை நம்முடைய வாழ்க்கையிலும் பின்பற்றி வாழ இந்நன்னாளில் உறுதியெடுப்போம். இயேசுவின் உயிர்த்தெழுச்சி உங்களது வாழ்வில் ஒரு புது மலர்ச்சி. ஈஸ்டர் தின நல்வாழ்த்துக்கள். ஆமீன்.